ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் செகண்ட் ஸ்டெட் குத்தணும்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் ஜோயா லுக்காஸ் போயிருந்தோம் நானும் அம்மாவும். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப வலிக்குமோ அப்படின்னு பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்ரீயும் அம்மாவும் சேர்த்து என்னோட கான்ஃபிடென்ஸே உடச்சிட்டாங்க. ஐயோ குத்துனா நல்லாவே இருக்காது, ரொம்ப வலிக்கும், ரத்தம்லாம் வரும், காதெல்லாம் வீங்கி போயிடும் அப்படிலாம் சொல்லி என்னை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருந்தாங்க குத்த விடாமல். சரி உங்கள் பேச்சு கேட்காம நம்மளுக்கு பிடிச்சிருக்குல்ல குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போயிருந்தேன். ஆக்சுவலி அந்த அண்ணா எனக்கு ரொம்ப நல்லாவே குத்துனாரு. எனக்கு அந்த குத்துற வரைக்கும் தான் பயமாக இருந்துச்சு. ஐயோ வலிக்குமோ வலிக்குமோன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் வலி ஒன்றும் தெரியல. ஒரு மாதிரி லைட்டாக ஜுவ்வுன்னு இருந்துச்சு. பட் சரியாக போச்சு. அந்த குத்துவாங்களோ என்ன ஆகுமோன்ற பயம் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஃபைனலி எப்படியோ குத்திட்டேன். நான் இவங்க பேச்சை கேட்காம இல்லை நம்ம கான்ஃபிடென்ஸாக குத்திடலாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். அதுவும் இல்லாமல் ரிங்கு போடலான்னு நினச்சேன். பட் 2 பேரும் என்னை பிரெயின் வாஷ் பண்ணி ரிங்கு இன்னும் சுத்தமாக நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒயிட் கலர் ஸ்டோன் மாதிரி சின்னதாக ஸ்டட் எடுத்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இருக்குது டிசைன்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் காட்டுறேன். இது குத்தவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால தான் ஒரு வீடியோவில் சொல்ல முடியல. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.